ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோடில் நம்ம பாண்டியோட ஓனர் வந்து கடைக்கு வராங்க. வந்த உடனே இதுக்கு மேலும் இந்த கடையை என்னால் நடத்த முடியுமான்னு எனக்கு தெரியல. பேசாமல் இந்த கடையை நீயே நடத்திக்கோ. வெறும் 3 லட்சம் மட்டும் எனக்காக கொடுத்துரு. நீயே லீஸுக்கு எடுத்து நடத்திக்கோப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை வந்து வீட்டில் சொல்கிறாங்க. வீட்டில் இதை கேட்டோன்னு மொத்த பேரும் வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் 3 லட்சம்ன்றதான் ரொம்ப பெருசாக இருக்குது. நீ ஒரு ஓனராக போறடா. அதை முதல்ல 3 லட்சம்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையல. நாம தான் இத்தனை பேர் இருக்கோம்ல, நாம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பாண்டிக்கிட்ட ரொம்பவே சந்தோஷமா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ ஓனர் ஆகிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். இந்த 3 லட்சத்தை நம்ம இத்தனை பேர் இருக்கோம், நாங்க பார்த்துக்கிறோம், நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி கிட்ட சொல்றாங்க. பாண்டி இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததா வானத்தையே கடைக்கு வர சொல்றாங்க. வானத்தையும் கடைக்கு வந்துடுறாங்க. என்னாச்சு பாண்டி, எதுக்காக என்ன கடைக்கு வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், முதலாளி கடைக்கு வந்தார். வந்ததும் என்னை இந்த கடையை எடுத்து நடத்த சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்காகவா என்னை வர சொன்ன? இது ஒரு டப்பா கடை, இதை போய் எடுத்து நடத்துகிறேன்னு பெருமையாக வேற பேசிக்கிட்டு இருக்க. பெரிய கம்பெனிக்கு போய் வேலை பார்க்குறதா நமக்கு கெத்து அப்படின்ற மாதிரி வானத்தி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே பாண்டி இருந்துட்டு இவ இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் இனி பாண்டி என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றத வரப்போற எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.